கெனோலாஸ் கிச்சனில் இன்றைக்கி 2 வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா இப்போ மேங்கோ சீசன்றதுனால நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்வீட் மேங்கோ பானிபூரி. இப்போ அதை தான் நான் ஸ்டார்ட் பண்ணி செய்ய போகிறேன். பானிபூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பொரிச்சதே கூட வாங்கி செஞ்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து பொரிச்சு எடுத்து தான் ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறேன். பானிபூரி நிறையா நாம் காரமாக சாப்பிட்டு பார்த்துருப்போம். அந்த புளி தண்ணி ஊற்றி, புதினா தண்ணி ஊற்றி, உருளைக்கிழங்கு போட்டெல்லாம் சாப்பிட்ருப்போம். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேங்கோ சீசனில் நம்ம இந்த மாதிரி பானிபூரியில் மேங்கோ போட்டு கோகனட் மில்க் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கலாம் மேங்கோவும் கோகனட் மில்க்கும் எப்படி மேட்ச் ஆகும்னு, பட் ரொம்ப எம்மியாக இருக்குங்க. ரொம்ப சவக்க விட வேணாம், அப்படியே ஒன்றொன்றையும் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் அடுப்பை. அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் ஒரு வித்தியாசமான ஸ்நாக்காக அது இருக்குங்க. பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மாம்பழம் வந்து கொஞ்சம் சூடு தன்மை கொண்டது, நம்மளுக்கு உஷ்ணம் ஆகும். ஆனால் கோகனட் மில்க் வந்து குளுமைப்படுத்தும். ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பானிபூரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தாய்லாண்டில் வந்து ஸ்டிக்கி ரைஸோட மேங்கோ அண்ட் கோகனட் மில்க் ஒரு ஸ்நாக் வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் தாய்லாந்து போயிருக்கவங்க அதை சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால் மேங்கோ அண்ட் கோகனட் மில்க் ஒரு அருமையான காம்பினேஷன். மாம்பழம் இஸ் குட் ஃபார் ஹெல்த். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா விட்டமின் ஏ நிறையா இருக்குது அதில். கோகனட் மில்க்கும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் எல்லா பானிபூரியும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாம் கொஞ்சம் சர்க்கரை கலந்துக்கலாம், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரணும். ரொம்ப சர்க்கரை போட வேணாம், மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கூட ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரன் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ளேவர் தரும். யூஸ்வலாக நான் ஏலக்காய் கலக்க மாட்டேன் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிக்கு, அது நல்லா இருக்காது. மேங்கோவும் கோகனட் மில்க் வித் ஏலக்காய் அவ்வளோ நல்லா வராது. ஸோ அதனால தான் நான் சாஃப்ரன் சேர்க்குறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழம், நல்ல ஸ்வீட் மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹனியும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி நான் அந்த ஸ்வீட் பானிபூரியை ரெடி பண்ணுறேன்னு. வழக்கம் போல் மேலே ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மேங்கோ பல்ப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஹனி அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கோகனட் மில்க் சேர்த்துக்கோங்க. மேலே இன்னும் கொஞ்சம் மேங்கோ பல்ப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம கடித்து சாப்பிட வேண்டியதான். ரொம்ப கிறிஸ்பியாக யம்மியாக இருக்கும். இதே மாதிரி நிறையா பானிபூரிங்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க.
ஒரு ஹெல்த்தியான சுவையான ஸ்நாக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பிள்ளைங்க மாத்திரம் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப ஆசையாக இதை சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நான் கொடுத்துக்க ஒரு ட்ரிங்க் தான் இது. மேங்கோ பல்ப்பு, நல்லா மாம்பழம், சுவையான மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இங்கே இந்த மேங்கோ திக் பல்ப் சிரப்பு வாங்கி வச்சுருக்கேன், அதனால் அதை சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்க்கும் ரொம்ப யம்மியாக இருக்குங்க. மேலே கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். அது அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சர்க்கரை பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து நாட்டு சர்க்கரை கோகனட் மில்கோட நல்லா போகும். ஸோ அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து கொடுக்கலாம். என்ன ஒன்று, அந்த ட்ரிங்க்கோட கலர் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஸோ வீட்டுக்கு வரவங்களுக்கு புதுவிதமான இந்த ட்ரிங்கை நீங்கள் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான மேங்கோவோட உஷ்ணத்துக்கும் கோகனட் மில்கோட குளிர்ச்சிக்கும் சேர்த்து அருமையான ஒரு ட்ரிங்க்கு, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ யம்மியான ட்ரிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேங்கோ வித் கோகனட் மில்க் வச்சு 2 விதமான ரெசிபியை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரெண்டையுமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.